ஏடிஎம்கேல ஓபிஎஸ் இன்னைக்கு போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாப்ல. ஆமா, ஏற்கனவே சசிகலா அந்த பக்கம் முறுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தினகரன் கூட்டணியில சேர்ந்தா கூட எடப்பாடிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காப்ல. இப்போ அதெல்லாம் சொல்லாதீங்க. தினகரன் அப்படிலாம் பேசல, அவர் தெளிவா பேசுறாரு. அப்படியா? அதெல்லாம் கிடையாது. நீங்க திறமையா பேசாதீங்க, கரெக்டா கேளுங்க. கரெக்டா நான் சொல்றேன். ஓபிஎஸ் போய் சேர்ந்திருக்காருல, இது ஏடிஎம்கே பாதிப்பு இல்லையா? ஓபிஎஸ் கிட்ட என்ன இருக்கு? ஓபிஎஸ் கட்சியில இருந்து 3 பேர் தான் மிச்சம் இருக்கு. ராமநாதபுரத்துல நின்று எத்தனை லட்சம் ராமதாஸ் ஆள் இல்ல, ஓபிஎஸ் கிட்ட ஆள் இல்ல. ராமநாதபுரத்துல நின்னார்ல, ராமநாதபுரத்துல போட்டிட்டார்ல. போட்டிட்டு என்னன்றது ஒரு தொகுதியில வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி கூட அப்படியே தமிழ்நாடு போற பின்னாடி குட்டிடுவாங்களா? அதிமுக ரெட்டாள கட்சிங்கிறது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. 1972 ஒரு நிமிஷம், 1972 கட்சி ஆரம்பிச்சார்ல தலைவர். 3வது மாதம் அந்த கட்சியை உடைச்சுட்டாங்க. திமுகவுக்கு ஏஜென்டோட பார்த்து பச்சை குத்துறதுல கோவை செழியன் தலைமையில 11 முக்கியமான விஐபி இந்த கட்சி தோத்துச்சா? 80 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே 5 பேர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில கட்சி மாறினாங்களே. இனிமே அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு நாஞ்சில் மனோகரன், சுப்புலட்சுமி ஜெகதீசன், நாராயணசாமி முதலியாரு, GR ரெட்மண்ட் 5 பேர் போனாங்களே. அவங்களால அந்த கட்சி திமுக ஜெயிக்க முடிஞ்சா? அதிமுக ஜெயிக்கலையா? 84 தலைவர் அமெரிக்காவில் இருக்கையில எஸ்டிஎஸ் என்ன ஒண்ணு தெரியுமா? தராசு சின்னத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கினாரு. அதனால அதிமுக தோத்து போச்சா? திமுக எப்பவுமே திறமையா தமிழ்நாட்டு அரசியல்ல இது மாதிரி அதிமுக உடைச்சு காசை கொடுத்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு கனவு போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது. அதிமுக கட்சிக்காரனுக்கு பூரா முக்கியத்துவம் கொடுத்தாரு. பழைய திமுக காரன் பூரா கடுப்புல உட்கார்ந்துருக்கான். நான் இங்க பாருங்க, இன்னைக்கு திமுகவுல அமைச்சரவையில் இருக்கிறதுல KKSSR, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, சேகர் பாபு அத்தனை பேர் இங்க இருந்து போனவங்க. ஆமா, நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கம். அதுக்கு என்ன அர்த்தம்? காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல மதுராந்தக ஆறுமுகம், RT சீதாபதி சென்னை, மதுராந்தக ஆறுமுகம், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, கோசி மணி, குத்தால ராஜமாணிக்கம், திருவிடைமருதூர் ராமலிங்கம், மன்னை நாராயணசாமி, மதுரை முத்து, புதுக்கோட்டை பெரியண்ணன், நம்முடைய வீரபாண்டி ஆறுமுகம், இங்க இந்த குடும்பங்கள்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? வைகோ கூட்டணி சேர்ந்திருக்காரு திமுகவோட. ஒப்பந்தம் என்ன ஓட்டுக்காரு தெரியுமா? MLA சீட்டு எத்தனை தாரிங்கிற ஒப்பந்தம் இல்ல. அது பல பேருக்கு தெரியாது. வைகோ போட்டிருக்க ஒப்பந்தம் என்னன்னா, அவரோட கட்சி மாறி வந்துட்டு போன 12 மாவட்ட திமுக செயலாளர், முக்கியமான திமுக பிரமுகர்கள் எவனுக்கும் ஒரு சீட்டு கூட கொடுக்க கூடாதுங்கிறத ஒப்பந்தம் திமுகவோட. அவன் பூரா செத்து போயிட்டான் 4 பேரு. சங்கரன் கோயில் தங்கவேல் என்ன தப்பு பண்ணான்? ஏன் அவனை ஒதுக்குனாங்க? பொன்முத்துராமலிங்கம் 1.5 மணி நேரம் புதுக்கோட்டையில பேசினார் அன்னைக்கு. அவர்